பொதுமக்களின் பிரச்சினைகளுக்கு நிரந்தர தீர்வினை வழங்குவதை நோக்கமாக கொண்டு ஆரம்பிக்கப்பட்ட நியூஸ் ஃபர்ஸ்டின் மக்கள் சேவையான மக்கள் சக்தி இல்லங்கள் தோறும் திட்டத்தின் 9ஆம் நாள் நிகழ்வுகள் இன்றைய தினம் முன்னெடுக்கப்படுகின்றன. பேராதனை பல்கலைக்கழகத்தின் ஒத்துழைப்புடன் நியூஸ் ஃபர்ஸ்ட் இந்த திட்டத்தை முன்னெடுத்து வருகின்றது. கிளிநொச்சியில் உள்ள மற்றொரு குழுவினர் பச்சிலைப்பள்ளி பிரதேச செயலக பிரிவில் அரத்தி நகர் அல்லிப்பளை மீள்குடியேற்ற கிராமத்திற்கு சென்றனர். குறித்த பகுதியில் வாழும் மக்கள் குடிநீர் வசதியின்றி வாழ்வதாக எமது குழுவினர் தெரிவித்தனர். கிளிநொச்சி அரசி நகரை நாங்கள் தற்பொழுது இருக்கின்றோம். இந்த பகுதியில் மக்கள் குடிநீருக்காக பயன்படுத்துவதற்காக அமைக்கப்பட்ட இந்த கிணறில் இருந்து பெற்றுக் கொள்ளப்பட்ட நீரின் மாதிரியே இது நாங்கள் வலிமையாக பயன்படுத்துகின்ற குடிநீர். இவை இரட்டுக்கும் இடையிலே பாரிய வேறுபாடுகள் காணப்படுகின்றன. சுத்தமான நீரை பெற்றுக் கொள்வதற்கு இந்த மக்கள் சுமார் 2 கிலோமீட்டர் தொலைவிற்கு செல்ல வேண்டியிருக்கின்றனர். மிகவும் ஒரு கடுமையான வெப்பம் நிலவக்கூடிய இந்த பகுதியில் குடிநீருக்காக இவர்கள் தினந்தோறும் அள்ளலுறுவதை காண முடிகின்றது. நியூஸ் ஃபர்ஸ்ட் செய்திகளுக்காக நாகலிங்கம் ஜெகநாத் கண்ணா. ஹம்பாந்தோட்டை பகுதியில் உள்ள நியூஸ் ஃபர்ஸ்ட் குழுவினர் இன்று காலை 6 மணியளவில் புந்தல பகுதிக்கு சென்றனர். பகுதி மக்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினை தொடர்பில் நியூஸ் ஃபர்ஸ்ட் குழாத்தினர் கேட்டறிந்து கொண்டனர். இதன்போது யானைகளினால் பாதிப்பு ஏற்படுவதுடன் குறித்த பகுதியில் காணப்படும் வடிகான்கள் சீரின்மையால் நீர் வழிந்தோடுவதில் பிரச்சினைகள் காணப்படுவதாகவும் பிரதேச மக்கள் தெரிவித்தனர். இன்று பிற்பகல் வேளையில் கோன்வெலன சிறியாகம போன்ற பகுதிகளுக்கு எமது குழுவினர் செல்ல உள்ளனர். இதேவேளை அனுராதபுரத்தில் உள்ள மற்றொரு குழுவினர் நாச்சாதுவா பிரதேச செயலகத்திற்குட்பட்ட பகுதியில் நியூஸ் ஃபர்ஸ்டின் மக்கள் சக்தி திட்டத்தினை முன்னெடுத்தனர். நாச்சாதுவா பகுதியில் மக்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகள் தொடர்பில் நியூஸ் ஃபர்ஸ்ட் குழாத்தினர் கேட்டறிந்து கொண்டனர். இன்று பிற்பகல் வேளையில் நியூஸ் ஃபர்ஸ்ட் குழாத்தினர் அனுராதபுரத்தில் காணப்படும் கஷ்ட பிரதேசங்களுக்கு சென்று மக்களின் பிரச்சினைகள் தொடர்பில் ஆராய உள்ளனர்.